ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எறா கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எறா கிரேவி ஒயிட் ரைஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இது கூடவே கொஞ்சம் சங்கரா மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். நல்ல பெரிய எறா தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எறா தான் எடுத்துருக்கேன். இன்னும் க்ளீன் பண்ணல. இதெல்லாம் இந்த தோலெல்லாம் எடுக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா உரசி அலசி எடுத்துக்கலாம். தோலை பாருங்கள், எறாலாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இந்த எறா 1/2 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 12 பீஸ் இருக்குது. நல்ல காரம் மிளகாய். இந்த காரம் தான் நமக்கு. சோம்பு 2 டீஸ்பூன், 3 ஏலக்காய், இங்கே பாருங்கள் 1 டீஸ்பூன் கசகசா சின்ன டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 3 தக்காளி மட்டும் நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 தக்காளி நார்மல் சைஸு. இது ஒன்று தான் பெருசு. இந்த பாகத்தை நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, பொரிய ஆரம்பிச்சிருக்கு. 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொத்து, வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், தக்காளி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 3-4 நிமிஷம் வதங்கட்டும். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதுவும் சேர்த்து அது கூடவே நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. அரைச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துறோம். இதுவும் சேர்த்து நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்துடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எறாவை சேர்த்துடலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை அப்படியே சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த எறாக்கிட்ட இருந்து கல் உப்பு. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், எறா தண்ணி விடும். நல்லா வதக்க தண்ணி. இங்கே பாருங்கள், நம்ம தக்காளி அரைச்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி, 1 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். அப்படியே கிரேவி மாதிரி தான் சாப்பிட்றது. எறா சீக்கிரம் வெந்துடும். காரம் நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிடுங்கன்னா கார மிளகாய் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள்,
கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வைங்க. ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வெந்துடும். நடுவில் கொஞ்சம் கலந்து விடுங்க. தேங்காய் சாந்து சேர்த்துருக்கோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேருங்க, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஆறு எடுத்துனா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். அப்படியே சைட் டிஷ்ஷாக ரசம் சாம்பாரெல்லாம் வச்சுக்கிட்டா சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ஆப்பம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பச்சை மிளகா பாதி அளவுக்கு இருக்கும். இந்த சூட்லேயே அது நல்லா வெந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான எறா கிரேவி ரெடி. பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எறா கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நாளைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வச்சுருக்கேன். இதுதான் இட்லி நல்லா பார்த்தேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். காயை கட்டி கூடவே பருப்பு 1/2 கப்பு, துவரம்பு நல்லா சேர்க்கும், புளி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாமே அள்ளி பாருங்கள். எள்ளு 1/4 கப்பு எடுத்தேன். இங்கே பாருங்கள், இதை வந்து கல்லூப்பு பாருங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு குறை இருந்தால் போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.